கன்னியாகுமரி அம்மனை பார்ப்பதற்காகத்தான் சுவாமி விவேகானந்தர் வந்தார். சுவாமி விவேகானந்தர் தவம் செய்த பாறைக்காக ஏக்நாத் ரானடே வந்தார். ஏக்நாத் ரானடையால் நாம் எல்லாம் வந்தோம். இப்படி நம்முடைய கேந்திரத்தினுடைய உருவாக்கத்திலும் வளர்ச்சியிலும் கன்னியாகுமரி அம்மனுக்கு ரொம்ப பெரிய முழு பங்கு கன்னியாகுமரி அம்மனுக்கு தான். அதனால் ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் 2வது வாரத்தில் அகில பாரத யோகா சிவிர் நடக்கிற போது திரு ஐயப்பன் அவர்கள் அந்த கன்னியாகுமரியில் திருவிளக்க பூஜை ஏற்பாடு பண்ணுவார்கள். நேற்றுக்கு 1300 பேர் ஜேன்னு கோவில் நிரம்பி வழித்தது. உங்கள் எல்லாருக்காகவும் பிரார்த்தனை செய்து கொண்டோம். இந்த வாரத்திலிருந்து நம்முடைய ஆதிசங்கரரை பற்றியும், கேரளம் இலக்கியத்தில் ரொம்ப மென்மை கொண்ட ஒரு மாநிலம். அதனால் கேரளத்தினுடைய இலக்கிய வரலாறு, அதில் குறிப்பாக துஞ்சத்தி எழுத்தச்சன், அப்புறம் ஆதிசங்கருடைய வரலாறு, இவற்றை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸ்ரீராமகிருஷ்ணர் அருளினாலே அத்வைதத்தை அன்னையார் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களெல்லாம் அத்வைதிகள் அப்படின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி சொல்லியிருக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சரே பல இடங்களில் மாயாவாதத்தை பற்றி பேசியிருக்கிறார். ஆதிசங்கரர் சிவகுருவுக்கும் ஆரியாம்பைக்கும் மகனாக நந்தன வருடம் வைகாசி மாதம் வளர்பிறை பஞ்சமியில் அவதரித்தார். இந்த நந்தன வருஷங்கிறத கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு வியாழக்கிழமையில் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதை வச்சு நிறைய அஸ்ட்ரானமர்ஸ் அது எந்த வருஷமாக இருக்குன்னு கணக்கு பண்ணும்போது அது 788 820 அப்படிங்கிறது சரியாக வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஆதிசங்கரருடைய பிறப்பு கிமுவில் தான் இருக்கணும் அப்படின்னு பலரும் அபிப்பிராயம் பண்ணுகிறாங்க. தேவர்களின் வேண்டுகோளின் பேரில் அஞ்ஞானம் என்னும் அரக்கனை அழிக்க சிவபெருமானே ஆதிசங்கரராக அவதரித்தார். அதனால் ஷம்கரர் என்றால் நல்லதை செய்பவர் என்று பொருள். தேவர்களின் வேண்டுகோளின்படி பிரம்மா மண்டலமீஸ்வரர் என்ற இல்லற பண்டிதராக அவதரித்தார். அந்த காலத்தில் இந்த பூர்வ மீமாம்சை என்ற கர்ம காட்டத்தில் இந்தியா முக்க புகழ்பெற்றிருந்தார் மண்டலமீஸ்வரர். அவருக்கு 40 வயசு தாண்டி இருக்கும். அந்த மண்டலமீஸ்வரருடைய அந்த மாகிஷ்மதிங்கிற ஊர் எங்கே இருக்கு என்பதை பற்றி நிறைய விவாதங்கள் நடக்கின்றன. சில பேர் வடகிழக்கு மத்திய பிரதேசில் இருக்கிற ரேவா என்ற மாவட்டம் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். சில பேர் இந்தோருக்கு வடமேற்கே இருக்கின்ற அந்த அஹல்யாபாய் ஹோல்கருடைய அந்த தலைநகரம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லை. வெள்ளைக்கட்டி எந்த ஊரில் இருந்தால் என்ன, வெள்ளைக்கட்டி தானே. அதனால் ஆதிசங்கரரை எதிர்த்து போட்டிக்கிட்டு பிறகு ஆதிசங்கருடைய முதன்மையான சீடராகி ஆதிசங்கருடைய நூல்களுக்கே அற்புதமான உரை எழுதின அந்த மண்டன மிஸ்ரர் தான் பிற்காலத்தில் சுரேஸ்வராச்சாரியார் என்று ஆனார். அவர் பிரம்மாவினுடைய அவதாரம் என்று சொல்லுவார்கள். அந்த பிரம்மாவினுடைய பத்தினியாகிய சரஸ்வதி தான் சரசவாணி என்ற பெயரிலே மிகப்பெரிய பண்டிதையாக அவதரித்தார் என்றும், சிருங்கேரி என்ற மடத்தை ஸ்தாபிப்பதற்கு அவர்தான் காரணபூதராக இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அப்புறம் மகாவிஷ்ணு பத்மபாதர் என்ற சீடராக இருந்தார். இந்த மகாவிஷ்ணு ஒரு தடவை நரசிம்மராகவே அவதாரம் எடுத்து சில காப்பாளிகர்கள் ஆதிசங்கரரை கொல்ல வந்த போது அப்படியே படையெடுத்தார். அதாவது பிரம்மச்சரியத்திற்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. இந்த பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு உடம்புல சில உப்புகள் உண்டாகுமா. அந்த உப்பை கரைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பிரம்மச்சரியத்தை அனுஷ்டிப்பதற்கே நிறைய விதிகள் இருக்கு. குறிப்பாக பிராணாயாமம், இதுக்கெல்லாம் நிறைய நெய் சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இந்த பிரம்மச்சாரிய பலி கொடுத்தாக்க நிறைய சித்திகள் கிடைக்கும் என்றெல்லாம் நம்பிக்கை உண்டு. அப்போ அந்த மாதிரி அந்த ஒரு காபாலிகன் இந்த ஆதிசங்கரரை பலி கொடுக்க வந்தபோது இந்த பத்மபாதர் நரசிம்ம அவதாரம்னு சொல்லலை, தன்னுடைய சுயரூபத்தை உணர்ந்து அந்த காபாலிகரை கிழித்து போட்டு சங்கரரை காப்பாற்றினார் என்று சொல்லுகிறார்கள். சிறு வயதிலேயே ஆதிசங்கரர் வேதங்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டார். அவங்களுக்கெல்லாம் என்ன கல்லாமல் பாகம் படும்னு வேதங்கள்லாம் அவரை ஆசிரியத்தது. அதனால் அந்த வேதங்களெல்லாம் இவர் தன்னுடைய வாயால் வேதம் படித்தாதான் வேதத்துக்கு மதிப்பு என்று இவரை தேடி வரும். அப்படி ஆதிசங்கரருக்கு வேத அத்தியனம் அவரோட உரை நூல்களை
படிக்கிற போது அவருக்கு தொட்ட இடத்துல வேதங்களும் புராணங்களும் பகவத்கீதையும் அதை தவிர 11 புராணங்களும் பேசுறத பார்த்தா இது என்ன ஏதாவது ஒரு ஜென்மத்துல கற்றுக்கொண்டு இப்படி சிறப்பு அடைய முடியுமான்னு தோணுது. அவருடைய பகவத்கீதை பாஷ்யம், பிரம்மசூத்திர பாஷ்யம், உபனிஷத் பாஷ்யம் இதெல்லாம் பார்த்தாக்க தொட்ட இடத்துல அவருக்கு சாஸ்திரங்கள் பேசுது. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ஸ்ருதி என்றால் வேதங்கள், ஸ்மிருதி என்றால் வேதங்களை சார்ந்து எழுந்த சாஸ்திரங்கள், புராணானாம் இவையெல்லாம் வச்சு ஒரு கோவில் கட்டினா எப்படி இருக்கும், அந்த கோவில் மாதிரி இருப்பாராம் ஆதிசங்கர். சத்தியம்னா சத்தியமான வார்த்தை. தொட்ட இடத்துல வேதம் பேசும், தொட்ட இடத்துல புராணம் பேசும், தொட்ட இடத்துல பகவத்கீதை பற்றி சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரி சாஸ்திரங்களை கரகன்றது மட்டுமல்ல, நம்ம வேணுங்கிற போது அது முன்னாடி நிற்கும். அந்த மாதிரி கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், நான் ஏதாவது பேச எழுந்தா ஒரு ஃபர்லாங் தூரத்துக்கு சாஸ்திரங்கள்லாம் என்ன மேற்கோள் காட்டு என்ன மேற்கோள் காட்டு அப்படின்னு என்கிட்ட கேட்கும் அப்படின்னு கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். அந்த மாதிரி ஆதிசங்கரருக்கு அவருடைய வாயில பூந்து புறப்படணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாம் காத்து கொண்டு நிற்பது போல இருக்கும். பிரம்மச்சரிய தர்மத்தின்படி அவர் பிச்சை எடுக்க போனார். பிரம்மச்சரியத்துல இந்த பிச்சை எடுத்துதான் பணிவு வரும் என்று நம்ம பண்பாட்டுல கல்விக்கு ஒரு மிகப்பெரிய தேவை பணிவு. வித்யா வினய சம்பன்னே என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. வித்யாதனாதி வினயம் என்று நமக்கெல்லாம் தெரியும். அறிவுக்கு அளவுகோல் என்ன? பணிவு. ஒருத்தன் நல்லா படிச்சுவான்னா என்ன தெரியும்? அறிதரும் அறியாமை போலும் அப்படிங்கிறார் வள்ளுவர். நம்ம படிக்க 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 நமக்கு இன்னும் எவ்வளவு தெரியல என்பது தெரிய வரும். ஒரு குளம் இருக்குன்னு வச்சுங்கோ, அந்த குளம் தான் அறிவு. அந்த குளத்தினுடைய கரை அறியாமை. குளம் பெரிசாக பெரிசாக என்ன ஆகும்? அறியாமை என்ற கரையும் பெரிசாகும். உங்களுக்கு அறிவு அதிகமாக நமக்கு இன்னும் எவ்வளவு தெரியல எவ்வளவு தெரியல எவ்வளவு தெரியல என்ற அறிவு அதிகமாகும் என்று திருவள்ளுவர் பெருமான் சொல்லுகிறார். அதனால அறிதரும் அறியாமை போலும். அதனால அப்படிப்பட்ட இந்த ஞான பிழம்பாக இருக்கக்கூடிய இந்த ஆதிசங்கரருக்கு அனைத்து சாஸ்திரங்களும் வேதங்களும் உபனிஷதங்களும் அவர் முன்னால் நின்றன. அதனால என்ன பண்ணுவாங்க, பிரம்மச்சாரிக்கு இந்த வித்யா கர்வம் வரக்கூடாது அப்படின்னு அவன் பிச்சை எடுத்து சாப்பிடணும் சாஸ்திரம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பிச்சை எடுப்பதை பற்றி அப்படி சொல்லியிருக்கார். விவேகானந்தருக்கு இந்த பிச்சை எடுப்பது வேலூர் மடம் ஆரம்பித்த போது யாராவது சுவாமிகள் கார்த்தால பிரார்த்தனைக்கு நேரத்துக்கு வரலன்னா அவருக்கு அன்னைக்கு பிச்சை எடுத்துட்டு வரணும்னு, அப்படி பிச்சை எடுத்துட்டு வரத விவேகானந்த சுவாமிகளே ரொம்ப மகிழ்ச்சியோட சாப்பிடுவாராம். இந்த மாதிரி சீடர்கள் பிச்சை எடுத்து கொண்டு வந்ததை ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் இது ரொம்ப பரிசுத்தமான உணவு அப்படின்னு பிச்சை எடுத்து கொண்டு வந்த அந்த பிக்ஷான்னத்தை அவரை ஏற்றுக்கொள்வாராம். அப்ப பிச்சைக்கு அவ்வளவு மதிப்பு. போடுபவர்களுடைய புண்ணியம், பெறுபவனுடைய பணிவு, அந்த கொடுப்பதலால் ஏற்படும் மனித நேயம், இந்த மூன்றையும் இந்த பிச்சை என்பது ஒரு அடையாளம். அதனால பொதுவா கொஞ்சம் படித்தவனுக்கு கர்வம் இருப்பது ரொம்ப சர்வசாதாரணம். அந்த கர்வம் எப்படி போகும்? பிச்சை எடுப்பதால போகும். இதை ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் வாழ்க்கையால கேட்கணும். அவ்வளவு 2 பேரும் இந்த பிச்சை எடுப்பதை கொண்டாடி இருக்கிறார். விவேகானந்தர் சொல்றார், அடுத்த வேளை சோறு எங்கிருந்து வரும் என்று தெரியாமல் உலகத்தை 3 தடவை சுற்றி வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு விவேகானந்தர் பேரால 10,000 பேர் வேலை பார்க்குறாங்க. 100க்கும் மேற்பட்ட இடங்கள்ல விவேகானந்தபுரம் மாதிரி கேம்பஸ் மாதிரி வந்திருக்கு. இதுக்கெல்லாம் காரணபூத்தராக இருக்கக்கூடிய அந்த விவேகானந்தர் கன்னியாகுமரிக்கு வந்தபோது படகுக்காரனுக்கு கொடுக்க 3 பைசா அவர்கிட்ட இல்லை. கடல்ல குதிச்சு நீச்சி போனார். அதனால அவர் ராமகிருஷ்ணர்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டாரோ என்ன கற்றுக்கலையோ நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று கற்றுக்கொண்டார், பைசா வச்சுக்கூடாது, கையில் காசு வச்சுக்கூடாது அப்படின்னு. அதனால விவேகானந்தர் அடுத்த வேளை சோறு எங்கிருந்து வரும் என்று தெரியாமல் 3 தடவை சுற்றி வந்திருக்கிறேன் உலகத்தை அப்படிங்கிறார். அதனால அப்படிப்பட்ட அந்த பிக்ஷைக்கு ஒரு பெரிய இந்த உணவை தூய்மைப்படுத்துகின்ற அந்த பிக்ஷான்னம் என்று சாட்சாத் விவேகானந்தரே ராமகிருஷ்ணரே சொல்லி இருக்கிறார்கள். பிரம்மச்சரிய தர்மத்தின்படியே ஒரு பிச்சை எடுக்க போனார். ஒரு நாளைக்கு துவாதசி. அந்த துவாதசியில
ஒரு ஏழை எளியவன் வீட்டுக்கு போறாரு. அவன் பேரை வந்து சாஸ்திரங்கள் சொல்லலை, அயாச்சகன் அப்படின்னு சொல்லுது. அயாச்சகன்னா பிச்சை எடுக்காதவன் அர்த்தம். அந்த அயாச்சகன் வீட்டுக்குன்னு ஆதிசங்கரர் போறாரு. அந்த வீட்டில் பண்ண உடனே அம்மா பகவதி பிக்ஷாம் தேஹி, எனக்கு பிச்சை போடுகோ என்று கேட்கிறார். அந்த வீட்டில் அந்த அம்மா ஒண்ணுமே இல்லை, அஷ்டதரித்திரம். ஆனா நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது, ஏகாதசி அன்னைக்கு பட்னி அடைந்தா துவாதசி அன்னைக்கு காலையில பாரணை செய்ய வேண்டும், திருமாலை நினைத்து கொண்டு ஒரு கவளமாவது ஏதாவது திங்க வேண்டும் அப்படின்னு. நமக்கெல்லாம் அம்பரீஷன் கதை தெரியும். துர்வாசனை வீட்டுக்கு வந்த போது அம்பரீஷனே துர்வாசனை துரத்தி அடிச்சாரு அப்படின்னு. அப்படி அந்த ஏழை பெண்மணி இடத்துல இந்த பால் வடியும் முகமுடைய அந்த 7 வயசு பிரம்மச்சாரிக்கு போடுவதற்கு ஒண்ணுமே இல்லை. தரித்திரத்தினுடைய மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது இல்லை, மற்றவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிற போது நம்ம கையில் ஒன்றும் இல்லைன்னா நமக்கு தரித்திரத்து மேலேயே கோபம் வந்துருக்கு. அதுதான் வாழ்க்கையில் தர்ம நல்குறவென்னும் துன்பத்தின் பல்கால் துன்பங்கள் சென்று போடும் அப்படிங்கிறார் வள்ளுவர். இந்த வறுமைங்கிற துன்பத்தில் பல துன்பங்கள் வருமா, ஆனால் எல்லாத்துலேயும் பெரிய துன்பம் என்ன? நமக்கு கண் முன்னாடி ஒரு தானத்துக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய ஒருவர் இருக்கிற போது அவரை பாத்திரத்தில் பிச்சை போடுறதுக்கு நம்ம கிட்டேயே ஒன்றும் இல்லையே என்ற இந்த துன்பம் தான் வறுமையினாலே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய துன்பம். அப்ப வள்ளுவர் வந்து இந்த வறுமையை பற்றி கொண்டாடி இருக்கின்ற அந்த கருத்துக்கள் மிக உன்னதமானவை. ஏழை பெண்ணின் வறிய நிலையை கண்டு ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தபம், கனகதாராம்னா பொன்மழை, அந்த பொன்மழையை பற்றிய சோத்திரங்களை ஆதிசங்கரர் ரொம்ப அற்புதமான கவிஞர்னு சொல்லுவாங்க. அதை கண்ணதாசன் ரொம்ப அழகா மொழிபெயர்த்திருக்கிறார். நம்ம பண்பாட்டு போட்டியில பல வருஷங்கள் இந்த கனகதாரா ஸ்தபத்தினுடைய அந்த தமிழ் வடிவம் இருக்கு பாருங்க, அதை வந்து குழந்தைகளுக்கெல்லாம் நெற்று போட்டு சொல்வதற்கு சொன்னோம். வாழ்க்கையில நமக்கு ரொம்ப செல்வம் வேண்டாம், ஆனா அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு செல்வம் கட்டாயம் வேண்டும். வி ஷுட் நாட் செலிப்ரேட் பாவர்ட்டி. வறுமை என்பது கொண்டாடத்தக்க ஒன்றும் இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி விவேகானந்தர் மாதிரி இருக்கிற ஆளுக்கெல்லாம் வறுமை வந்து ஒரு பெரிய பாக்கியம். ஆனா மற்றவனுக்கு வந்து ஒரு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செல்வம் வேண்டும். சரசிஜ நிலையே, அதாவது தாமரை செல்வி, தாமரை செல்வி அப்படின்னு மகாலட்சுமிக்கு பெயரு. சரோஜஹஸ்தே, தாமரை மேல நிற்கா, அவ கையிலையும் தாமரை இருக்கின்றது. தவளத்தாம் சுக கந்தமால்ய சோபே, அவளுடைய அந்த தவளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்றது, ஒரு வகையான பளிங்கு கல், அது ஒரு வகையான பூவும் அப்படி இருக்கும். குந்த மலர்னு ஒரு மலர், அது வந்து வெள்ளையில ஒரு மாற்று குறைந்த ஒரு 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 ஸ்லைட் மஞ்சள் வந்த ஒரு வெள்ளை, அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த தவளத்தராம் சுக கந்தமால்ய சோபே, அந்த நறுமணம் கூடிய அந்த அழகுடையவளே பகவதி, 6 வகையான நற்குணங்களை உடையவரே, ஈஸ்வர சக்தி, தானம், தர்மம், புகழ், செல்வம், எப்படிப்பட்ட 6 வகையான செல்வத்தை உடையவளுக்கு பகவதி என்று பெயர். பகவான் என்ற சொல் வைஷ்ணவ தர்மத்தில் ரொம்ப கொண்டாடக்கூடிய ஒரு சொல். அதனுடைய பெண்பால் பகவதி என்பது. அந்த பகவதி ஹரிவல்லபே, ஹரியினுடைய திருமாலுடைய மனைவியே, மனோஜ்ஞே, மனத்தால் அறியப்படுபவளே, சொல்லுக்கும் வாக்குக்கும் எட்டாமல் தொலை தூரத்தில் நிற்பவளே, திரிபுவன பூதிகரி, மூவுலகத்துக்கும் செல்வமாக இருப்பவளே, மூவுலகத்துக்கும் ஒளியூற்றுவளே, செல்வத்தை தருபவளே, மூவுலகத்திலும் விரும்பப்படுபவளாக இருப்பவளே, பிரசீதமகியம், எனக்கு நீ அருள் புரிவாயாக. அப்படி அந்த தமிழையும் படிச்சலும். கண்பட்டால் மனது பாடும் கார்குழல் அலையே போற்றி, காதள ஓடும் கண்ணால் காசினி அளந்தாய் போற்றி, வெண்பட்டால் அழகை மூடும் வியத்தகும் சிலையே போற்றி, வெண்மல்லி கைப்பூ மாலை விளையாடும் தோழி போற்றி, பண்பட்டார் இல்லாதார்தம் பக்குவம் அறிவாய் போற்றி, பணிப்பவர் இதயத்துள்ளே பாசுரம் படிப்பாய் போற்றி, விண்மூட்டும் ஞானம் பெற்ற வேத நாயகியே போற்றி,
வேயிரு தோளின் சக்தி விரித்தொருள் போற்றி போற்றி. அம்மா, இந்த ஏழை பெண்மணிக்கு வறுமை எவ்வளவு இருக்கோ அவ்வளவு இந்த குழந்தைக்கு ஏதாவது பிச்சை போட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அதனால இந்த பெண்மணிக்கு செல்வத்தை கொடுத்தருளுமா என்று வேண்டுகின்றார். ஒரு முகூர்த்த நேரம் 72 நிமிஷம் பொன் நெல்லிக்காயா போட்டுதான். ஏன்னா அந்த அம்மாவுக்கு வீட்டில் அந்த ஏகாதசிக்கு பட்டினி இருந்து அதை மறுநாள் சொல்லுகின்ற அந்த உபவாசத்துக்காக ஒரு அழுகி போன நெல்லிக்காய் வச்சிருந்தாலும் அந்த அம்மா அந்த நெல்லிக்காயையும் போட்டான். என்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, அதுல இருந்து நான் மற்றவங்களுக்கு கொடுத்தா எனக்கு ஒன்றும் குறைஞ்சு போகாது அப்படிங்கிற தானமே இல்லை, என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு, அதை கொடுத்துட்டா நானே பட்னி. அந்த செல்வத்தை கொடுப்பது தான் தானத்தினுடைய மிக உச்ச நிலை. இப்போ இந்த நர்மதா பரிக்கிரமான்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம கேந்திரத்தை சேர்ந்த கே வெங்கட்ராமன் ரொம்ப வருஷம் மெட்ராஸ் ராமகிருஷ்ண மடத்திலையும் இருந்தார், கேந்திரத்திலையும் இருந்தார். அவர் நர்மதா பரிக்கிரம பண்ணுற போது அவங்க காசோ சாப்பாடோ எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒரு ஊரில் வரபோது அங்கங்கே போடுற சாப்பாடை சாப்பிடணும். ஒரு ஊரில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் படுத்திருக்காரு, அன்றைக்கி சாப்பிடவே இல்லை. ஒரு கணவனும் மனைவியும் அந்த ஊரில் வந்து இவங்களை பார்க்குறாங்க. அந்த மனைவி சொல்கிறா, இவருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லையே, நம்ம வீட்டில் நாளை சாப்பாட்டுக்கு கொஞ்சம் போல் அரிசி தானே இருக்குது, அதை இவருக்கு கொடுத்துட்டா நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு அந்த மனைவி கேட்குறா. அந்த கணவன் சொல்கிறான், இவர் இன்னைக்கே பட்டி கிடக்காரு, நீ நாளைய பற்றி பேசுகிறையம்மா, இந்த அதை சமைச்சு இவருக்கு போடு அப்படின்னு. அவர் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்புறம் என்ன ஆயிருக்கும், மகாலட்சுமி இந்த கனகதாரா சவத்தை கேட்டு பொன்மொழி பொழிவதற்கு இதை விட உகந்த தருணம் வேற உண்டா? மகாலட்சுமியோட கருணையை காட்டுவதற்கு இதை விட பெரிய பாத்திரம் உண்டா? இதை விட பெரிய தேசம் உண்டா? அப்படிப்பட்ட மகாலட்சுமியை நாம் போற்ற வேண்டும். அதாவது நம்ம பண்பாட்டில் 2 பேரை பற்றி ரொம்ப சொல்லியிருக்கு. ஒன்று மகாலட்சுமி, இன்னொன்று முருகப்பெருமான். அவங்க 2 பேரும் முக்தி பிரதாயகன்னு சொல்லுவாங்க. அந்த 2 பேருக்கு தான் உலக இன்பம் மோட்சம் இந்த 2ஐயும் கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குன்னு முருகப்பெருமானையும் மகாலட்சுமியும் பற்றி தான் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது. மற்ற யாரோட துதியிலையும் இந்த 2ஐயும் சேர்த்து பேசுகிற வழக்கமே இருக்காது. அப்படிப்பட்ட மகாலட்சுமி ஒரு முகூர்த்த நேரம் 72 நிமிஷம் அந்த வீட்டினுடைய முற்றத்தில் பொன்மழையாக பெய்தாள். அப்போ நம்ம ஒவ்வொருத்தையும் இருக்கிற அக்ஷய பாத்திரம் என்ன? பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அந்த அக்ஷய பாத்திரம். அந்த அக்ஷய பாத்திரத்திலேருந்து நம்ம எடுக்கவே இல்லைன்னு வச்சுங்கோ, ஒண்ணுமே வராது. எடுக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுங்கோ, குறையவே. அதனால இதை நிறைய நம்ம கிராம முன்னேற்றத்தில் பார்த்துருக்கோம். அம்பாசமுத்திரத்துக்கு பக்கத்தில் நம்ம சகோதரர்கள்லாம் ஏதோ நன்கொடை திரட்டுறதுக்காக போனாங்க. ஒரு வீட்டில் எஜமானி வந்து ₹1 கொடுத்தாங்க. அந்த வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரி அடுத்த வீட்டில் போய் ₹5 கடனை வாங்கி கொண்டு வந்து விவேகானந்த கேந்திரத்துக்கு கொடுத்தான். அப்போ யார் பணக்காரா சொல்லுங்க? அந்த மாதிரி நம்ம வந்து அதைத்தான் ஈத்துவக்கம் இன்பம் அப்படிங்கிறாரு வள்ளுவ பெருமான். பிறருக்கு கொடுக்கிற போது ஏற்கடைகிற இன்பம் வந்து ஏதோ நம்ம கொஞ்சம் கையில் இருக்கிறதும் போச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் அது 1க்கு 10 நமக்கு எப்படி பகவான் கொடுக்குறார் என்பது பிறருக்கு கொடுக்கும் போது தான் தெரியும். ஆனால் அப்படி நம்ம பிறருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுங்கோ, ஆனால் அதனுடைய பயன் நமக்கு கிடைக்கிற வரலையும் நடுப்புற வந்து கொஞ்ச நேரம் அப்படி சஸ்பென்ஸில் இருப்போம். இந்த சர்க்கஸில் ட்ரெப்பீஸ் விளையாடுறாங்க பாருங்க, ஒரு ட்ரெப்பீஸில் அப்படி போவாங்க அந்த பக்கம், அதை கையில் இருக்கிறத விட்டுருவாங்க. அடுத்த ட்ரெப்பீஸ் கம்பத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும் அல்லது 2 செகண்ட் ஆகும். அந்த 2 செகண்டு அந்த சர்க்கஸ்காரனுடைய மனசு எப்படி இருக்கோ யோசிச்சு பாருங்க. பழைய கட்டையை விட்டாச்சு, புது கட்டையை இன்னும் பிடிக்கல. அந்த 2 செகண்டுக்கு அப்படியே அந்தரத்தில் ஊசல் ஆடுவான் பாருங்க. அந்த மாதிரி அந்த ஈத்துவக்கம் இன்பம் கையில் இருக்கிறத கொடுத்தாச்சு, பகவான் இன்னும் நமக்கு கொடுக்கல. இந்த 2க்கும் இடைப்பட்ட மனம் இருக்கு பாருங்க, அதுதான் சந்தியான்னு ரமண மகரிஷி அப்படி கொண்டாடுகிறார். பகவானை வணங்குவதற்கு, பகவானை போற்றுவதற்கு மிக உயர்ந்த தருணம் அதுதான். நம்ம கையில் இருக்கிறத கொடுத்தாச்சு, புதுசு இன்னும் வரல. இந்த 2க்கும் இடைப்பட்ட அந்த மனத்தை அல்லாடுகிறது பாருங்க,
அதுதான் கடவுளை வணங்குவதற்கு மிக உயர்ந்த தருணம் என்று சொல்லுகின்றார். அப்புறம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு வருத்தப்படுவாங்க, ஐயோ கொடுத்துட்டோமே அப்படின்னு. இதை பற்றி வியாசர் சொல்லுகிறார், தத்தானுதாபி அப்படின்னா கொடுத்தப்புறம் ஐயோ கொடுத்துட்டோமே அப்படின்னு வணங்குறாங்க. கொடுத்தப்புறமேன்னு வணங்கினான்னு வச்சுங்கோ, அவங்களுக்கு கொடுத்த புண்ணியமும் போச்சு, தானத்தினால வர புண்ணியமும் கிடைக்கல. ஒருத்த மாரியம்மன் கோயில் உண்டியல்ல 5 ரூபா போடணும்னு நினைச்சான். 5 ரூபா நோட்டை எடுப்பதற்காக பைக்குள்ள கையை விட்டான். ஒரு 100 ரூபா நோட்டு தான் வந்தது. சரி 100 ரூபாயை போட்டான், கை தவறி 100 ரூபா விழுந்துருச்சு. சரி 100 ரூபா புண்ணியம் கிடைக்கும்னு நினைச்சான். பூசாரி சொன்னாரு, உனக்கு செலவு 100 ரூபா, புண்ணியம் 5 ரூபாய்க்கு தான் கிடைக்கணும். அப்போ தத்தானுதாபி, கொடுத்த அப்புறம் ஐயோ கொடுத்துட்டுமேன்னு வருத்தக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது, வியாசரே சொல்லுகிறார். அதனால இந்த கொடுத்தல் என்பதை பற்றியே பகவத்கீதையில ரொம்ப விளக்கமா 17வது அத்தியாயத்துல தானம் கொடுப்பதை பற்றி பகவான் நிறைய வார்த்தைகள் சொல்லி இருக்கின்றார். அதனால சரியான சமயத்துல சரியான பாத்திரம் அறிந்து மரியாதையோட கொடுப்பது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். அதனால இந்த கொடுத்தல் என்பதே ஒரு பெரிய சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை அந்த பெண்மணி படிச்சு தெரிஞ்சினாளா, பாரம்பரியத்தில் தெரிஞ்சினாளா, ஆதிசங்கரரை பார்த்த உடனே அவர் உள்ளத்துல தோன்றிய கருணையினுடைய ஒரு வடிவம் தான் அந்த நெல்லிக்காயா, இதெல்லாம் பகவானுக்கு தான் தெரியும். ஆனா அந்த அம்மா கொடுத்தா அவளுக்கு 1க்கு 1000 வந்தது. அதனால இந்த கனகதாரா ஸ்தவத்தை முடிஞ்சா ஆதிசங்கரருடைய மூல நூலோட அல்லது கண்ணதாசனுடைய ரொம்ப அழகான மொழிபெயர்ப்போட நாம் படிக்க வேண்டும். ஒரு முகூர்த்த நேரம் தங்க நெல்லிக்கனிகளை அந்த ஏழை பெண்மணியின் முற்றத்தில் மழையாக பொழிந்தாள். சங்கரரின் 4ஆம் வயதிலேயே தந்தை சிவகுரு இறைவனை அடைந்தார். அப்போ தந்தையோடு கல்விவோம், தாயோடு அரிசி வைப்போம்னு நம்ம சாஸ்திரங்கள் அப்பா போயிட்டாங்கன்னாக்க கல்விக்கு ரொம்ப வசதி குறையும். அப்போ உலகத்தில் இந்த குடும்பம் ஒரு குழந்தையை வளர்ப்பதில் என்ன பங்காற்றுகிறது என்பதை பற்றி நிறைய ரிசர்ச் வால்யூம்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் ஒரு புத்தகம் ரொம்ப பிரமாதமானது, த ஃபாதர்லெஸ் அமெரிக்கா அப்படின்னு. ஒரு குழந்தைக்கு அப்பா இல்லைன்னா அந்த குழந்தை என்ன மாதிரி சஃபரிங் எல்லாம் அண்டர்கோ பண்ணும் அப்படின்னு. அதில் ரொம்ப பெருசு என்னன்னாக்க கல்வி போகும். 100க்கு 100 மார்க் வாங்கிட்டு வந்தால் கூட வீட்டில் அதை பார்த்து பாராட்டுறதுக்கு ஒரு அப்பா இல்லை அப்படின்னு சொன்னால் கல்வியினுடைய இன்பமே போயிடும். அதனால் தந்தையோடு கல்வி போகும், தாயோடு அரிசி வைப்போம் அப்படிங்கிறார் ஆதிசங்கரருக்கு. அந்த தந்தை போய்விட்டார். அதனால் அவர் ஒரு குருவை தேடி குருவை ஆசிரிப்பதற்கு தேவைப்பட்டது. சங்கரரின் வீட்டுக்கு அருகில் ஆலவாய்ப்புழை என்ற ஒரு நதி ஓடிட்டு, அதற்கு சூர்ணா என்றும் பெயர் உண்டு. சங்கரர் அந்த நதியிலே நீராட போனார். ஒரு முதலை அவர் காலை பிடித்து கொண்டது. அப்போ உரிய காலம் வந்த உடனே இல்லறத்தை துறப்பதை பற்றி நம்ம சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது. அப்புறம் கைவல்ய உபனிஷதம் போன்ற உபனிஷதங்களில் வாழ்க்கையினுடைய 4 ஆசிரமங்கள், அதனால் ஒரு அளவு ஒரு கல்வி கற்க வேண்டும், அதற்கு பிறகு திருமணம் செய்து கொண்டு திருமண வாழ்க்கையிலே ஈடுபட வேண்டும், அதற்கு பிறகு மனைவியோட கூட வனத்துக்கு போய் திருதராஷ்டிரனும் காந்தாரியும் போன மாதிரி காட்டை போய் வசிக்க வேண்டும், அதற்கு பிறகு துறவு மேற்கொள்ள வேண்டும். இது ஆசிரமம் என்ற கான்செப்ட். இதை சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது, உனக்கு எப்போ இறைவனை அடைய வேண்டும் என்ற ஆசை வருகிறதோ அப்போ நீ பிரம்மச்சாரியா இருந்தாலும் சரிதான், இல்லறத்தவனா இருந்தாலும் சரிதான், வானப்பிரஸ்தனா இருந்தாலும் சரி, நீ உடனே அந்த ஆசிரமத்தை துரியாசிரமம்னு சொல்லுவாங்க, அந்த துறவை மேற்கொள். ஆகவே இந்த இறைவனை அடைய வேண்டும் என்ற ஆசை வந்த உடனேயே அற்றது பெற்றனில் உற்றது வீடு என்று நம்ம ஆசையை விடுவதை பற்றி சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. இதை பற்றி ரொம்ப விவாதங்கள்லாம் நடந்திருக்கு. வேதங்கள் துறவு என்னும் ஆசிரமத்தை ரொம்ப வற்புறுத்தவில்லை என்று. போ சிவஞானம்னு ஒரு பெரிய தமிழறிஞர், அவர் வள்ளுவர் காட்டும் துறவும் வேதம் காட்டும் துறவும் இல்லற துறவு தான். அவங்க இல்லறத்திலேயே இருந்து கொண்டு தான் மனதால துறவை அனுஷ்டித்தார்கள் என்று சொல்லுகிறது. அதனால வள்ளுவர் பிரம்மச்சரியம் இல்லறம் வானப்பிரத்தம் பற்றி சொல்லியிருக்காரே தவிர
துறவை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவர் இதான் பதில் சொல்லுவார். அவங்க இல்லறத்தில் இருந்து கொண்டே துறவியை போல வாழ்ந்தார். இதற்கு பெரிய உதாரணம் யாக்ஞவல்யர் தான். யாக்ஞவல்யருக்கு மைத்ரேயி காத்தியாயனி என்ற 2 மனைவி. அந்த மைத்ரேயியும் யாக்ஞவல்யரும் பேசினது தான் மைத்ரேயி பிராமணம் என்று விவேகானந்தருக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது மோஸ்ட் ரிதமிக், அந்த உபனிஷத்தினுடைய அந்த தாளம் இருக்கு பாருங்க, அப்படியே ஒரு கவிதை மாதிரியே உரைநடை இருக்கும். அதனால அப்படிப்பட்ட அந்த மைத்ரேயி பிராமணத்துல எப்படி இந்த யாக்ஞவல்யர் என்ற ரிஷி இல்லறத்துல இருந்தபடியே துறவர வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதை பற்றி சொல்லுகின்றன. அதனால மாப்போசி சொல்றாரு, நிறைய பேர் இதை சொல்றாங்க, புத்தர் குட்டையை குழப்பின பிறகுதான் சமுதாயத்தில் தேவைக்கு அதிகமாக துறவரம் என்ற கான்செப்ட் வந்தது. அதனால காஞ்சி பெரியவர் 100 வருஷம் வாழ்ந்தாலும் 4 பேருக்கு தான் துறவு தீட்சை கொடுத்தார். அதனால வேதத்திலேயே ஒருத்தன் இல்லறத்தவனா செத்து போனா அவனுக்கு கர்மாதி செய்வதை பற்றிய மந்திரங்கள் எல்லாம் வருகின்றன. அதை மேற்கோள் காட்டி காஞ்சி பெரியவர் சொல்றார், ஒருவன் இல்லறத்தவனாகவே மரணம் அடைவதை வேதங்கள் மறுக்கவில்லை, ஏற்றுக்கொள்கின்றன. அதனால ஒரு சமுதாயம் சில துறவிகளைத்தான் தாங்கும். இன்றைக்கு புத்த மதத்தினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு பெரிய காரணம் என்ன தெரியுமா? ஒரு சமுதாயம் எத்தனை துறவிகளை தாங்குமோ அதை விட அதிகமாக துறவிகள் வந்தது தான். இன்றைக்கு கிட்டத்தட்ட அந்த மதத்தில் துறவிகள் எல்லாமே நம்ம ஊர் பூசாரி மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால துறவு என்பதனுடைய லட்சணத்தை அவங்க முழுமையாக பின்பற்ற இயலவில்லை. அளவுக்கு மீறி துறவிகள் வந்தார்கள். இது உலகத்தில் பல புத்திஸ்ட் கண்ட்ரீஸில் மதத்தினுடைய வீழ்ச்சிக்கு ஒரு பெரிய காரணம். மத்த விலாச பிரகடனம் என்று அந்த மகேந்திர பல்லவன் எழுதின அந்த நகைச்சுவை நாடகத்தெல்லாம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் வேற விஷயம். அதனால சங்கரர் வீட்டுக்கு அது சரி, ஒரு வயசாயிடுச்சு, இனிமே இந்த துறவரம் என்ற ஆசிரமத்தை நாம் பூண வேண்டும் என்று ஆதிசங்கரர் தீர்மானித்தார். அப்ப தேவர்களெல்லாம் நினைவூட்டினார்கள். ஒரு கந்தர்வன் ஒரு முதலையாக ஆதிசங்கரருடைய காலை பிடித்து கொண்டான். அந்த ஆலவாய்ப்புழை சூர்ணா என்ற நதியிலே அவர் குளிக்க போனார். வீட்டுக்கு பக்கத்திலே இருந்தது. அது சில பேர் சொல்றாங்க, அம்மா குளிக்கிறதுக்கு வசதியா காலால் ஒரு கோடு கிழிச்சாரு, அதனால அதுக்கு காலடின்னு பேர் வந்தது. அது முன்னாடியெல்லாம் அந்த கிராமத்துக்கு ரொம்ப தொலைவில் ஓடிக்கொண்டிருந்தது அந்த நதி. ஆதிசங்கரர் வந்த உடனே தான் கிட்ட ஓட ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த கனகதாராசாவும் எப்படி சங்கரருடைய கருணைக்கு ஒரு உதாரணமோ அதே போல இந்த ஆலவாய் நதியும் ஒரு கருணையின் உதாரணம் என்று சொல்லுகிறார்கள். அந்த முதல்ல காலை பிடிச்சது. கரையில் நின்ற தாயிடம் சங்கரர் கூறினார், அம்மா, நான் துறவு மேற்கொண்டால் அது எனக்கு மறுபிறவி ஆகும். ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணுவாங்க, பிறக்கிற போது அவன் ஒரு தசைப்பிண்டமாக தான் பிறப்பான். அதனால அவனுக்கு பிறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு பேர் வைப்பாங்க. அந்த பேர் யார் பேராக இருக்கும், அவங்க தாத்தா பேர், பாட்டி பேர், அந்த மாதிரி குலம் விளங்குகின்ற பேராக வைப்பார்கள். அப்படி வைக்கிற குலதெய்வத்தினுடைய பேரை வைப்பார்கள். 2வது அவனுக்கு பூணூல் கல்யாணம் உண்டு. எல்லாருக்குமே பூணூல் உண்டு. அந்த பெண்களுக்கு கூட ஆரிய சமாஜத்தில் நான் ஹைதராபாத் போயிருந்த போது பெண்கள்லாம் பூணூல் போட்டுக்கொள்வதை பார்த்தேன். நான் பஞ்சாப் ஹரியானாவில் நிறையா ஒர்க் பண்ணிருக்கேன். அங்கே பெண்கள் எல்லாம் பூணூல் போட்டுக்கொண்டு காயத்ரி சொல்வார்கள். என் கேம்புக்கு வந்த பொண்ணு ஒரு பாப்பா அவ்வளோ பிரமாதமாக வேதம் சொல்லிச்சு. என்னம்மா அப்படின்னு, நாங்களாம் ஆரிய சமாஜி சார், எங்களுக்கெல்லாம் காயத்ரி மந்திரத்துக்கு உரிமை உண்டு சார் அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுது. இந்த பாப்பாவோட முகம் இன்னும் எனக்கு முகத்திலேயே நிற்குது. அதனால் பெண்கள் காயத்ரி சொல்லக்கூடாது, பெண்கள் வேதம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் அந்த காலம். இப்போ ஆரிய சமாஜத்துடைய தயானந்த சரஸ்வதி சுவாமி வந்த பிறகு வேதம் என்ற மாளிகையினுடைய கதவுகளை எல்லாருக்கும் திறந்து விட்டுட்டாங்க. அப்போ அந்த துறவு மேற்கொண்டால் அது மறுபிறவி. அப்போ அது மாதிரி பெண்களுக்கு கல்யாணம் நடந்தாக்கா பேரை மாற்றிடுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் 4 அன்னைக்கும் திருமணம் நடந்த பிறகு பேரை மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி திருமணம் என்பது பெண்களுக்கு பூணூல் கல்யாணம் மாதிரி என்று சொல்வார்கள். அந்த மாதிரி பேரை மாற்றுவது, இந்த மாதிரி பூணூல் போடுவது, அப்புறம் திருமணம் ஆவது, துறவு மேற்கொள்ளும் போது பேரை மாற்றுவாங்க, எல்லாருக்கும் தெரியும்.
அதனால அப்படி அந்த பெயரை மாற்றுவது என்றால் ஒரு மறுபிறவி மாதிரி. அதனால ஆதிசங்கரர் இந்த குழந்தை அம்மாட்ட சொல்லிச்சு, அம்மா நான் துறவு மேற்கொண்டா எனக்கு மறுபிறவி ஆகும். அந்த முதல்ல என்னுடைய போன பிறவி தான் காலை பிடிக்குமே தவிர இந்த பிறவியில என்னோட காலை பிடிக்காது, எனக்கு என்னை விட்டுடும். அதனால நீங்க என்ன துறவு மேற்கொள்ள பர்மிஷன் கொடுங்கோ. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த அம்மாவுக்கு கோவிலில் போய் 41 நாள் பட்டி இருந்து பகவானை வேண்டி பெற்ற குழந்தை. கணவர் இறந்து போயிட்டாரு. இந்த குழந்தைய நம்பி தான் அந்த அம்மாவோட உயிரே இருக்கு. இந்த உலகத்துல அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பிடிப்புன்னா இந்த குழந்தை தான். அந்த குழந்தை நான் துறவு வாங்கிக்கிறேன், கண்காணாத ஊருக்கெல்லாம் போறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இப்படியெல்லாம் நடக்குமா சார் உலகத்துலன்னா? எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பிரியமான ஒருத்தருடைய வாழ்க்கையிலே இப்படி நடந்தது. நினைச்சாலே கண்ணுல தண்ணி வருது. ஒரு அம்மா, அந்த அம்மா கர்ப்பிணியா இருக்கிற போது கணவர் இறந்து போயிட்டாரு. அந்த பிறந்த குழந்தை ஒரு அஷடா இருந்தாலே அந்த அம்மா எப்படி கொண்டாடுவாங்க? அந்த பையன் அவ்வளவு சமத்து. அந்த பையன் இறந்து போய் அந்த அம்மாவுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்பனும் கேந்திரத்துல சரணடைந்து நிறைய அருணாச்சல், அஸ்ஸாம், கன்னியாகுமரி அப்படின்னு வேலை செஞ்சு அந்த அம்மா தன்னை மீட்டு கொண்டு வந்தார்கள். அப்படியெல்லாம் உலகத்துல துக்கம் நடக்கிறது. அப்ப அந்த ஆதிசங்கரருடைய அம்மா அந்த ஆரியாம்பிகைக்கு இப்படிப்பட்ட துக்கம் வந்தது. கணவன் இறந்து விட்டார், ஒரே குழந்தை. இனிமே வாழ்க்கையில குழந்தை பேர் பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவனுக்கு அனுமதி கொடுத்தா வீட்டை விட்டே போவான், அனுமதி கொடுக்கலன்னா உலகத்தை விட்டே போயிடுவான். அந்த அம்மாவுடைய நெஞ்சம் என்ன பாடுபட்டிருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. இருதலை கொள்ளி எறும்புன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி. சரியப்பா, நீ எங்கேயாவது போ, உயிரோடு இருந்தா போரும், உனக்கு நான் துறவு மேற்கொள்ள அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரருக்கு அந்த ஆரியாம்பிகை பர்மிஷன் கொடுத்தான். சுவாமி சித்பவானந்தர் என்று ஒரு மகான் இருந்தார். அவர் சொல்றார், தாயின் கண்ணீரால் தான் இந்த தேசத்தின் வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவார். என் கூட ஒர்க் பண்ண ஒருத்தருக்கு வீட்டை விட்டு வெளியில் வர அவங்க அப்பா பர்மிஷனே கொடுக்கல. அவங்க அம்மா சித்பவானந்தர்கிட்ட போய் கேட்டாங்க. அப்போ சித்பவானந்தர் அவருக்கு சொன்னார், அம்மா இந்த உலகத்தில் வளர்ச்சி என்பது, முன்னேற்றம் என்பது, ஆன்மீகம் என்பது, தொண்டு என்பது, பாரதத்தின் உயர்ச்சி என்பது தாய்மார்களின் கண்ணீரால் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சித்பவானந்தர் அது சொன்னார். அதுக்கப்புறம் அந்த அன்பர் கேந்திரத்தில் சேர்ந்து ரொம்ப அகில பாரத அளவில் ரொம்ப புகழ்பெற்ற தொண்டராக ஆனார். அதெல்லாம் வேற கதை. சொல்ல வந்தது என்னன்னாக்க, ஒவ்வொரு தாயும் அவ்வளவு தியாகத்தினாலே நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அதனால தாயின் கண்ணீரால் தான் பாரத நாட்டின் வளர்ச்சி என்ற கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது என்று அந்த மகான் சொன்னார். தாய் எப்படியாவது தன் மகன் உயிர் பிழைத்தால் போதும் என்று துறவியாக அனுமதித்தார் சங்கரர். தன் தாயின் இறுதி கடன்களை ஆற்ற வருவதாக கூறிவிட்டு புறப்பட்டார். அம்மா, நீங்க கொல்லப்படாதீங்கோ, உங்களுக்கு அந்த இறுதி சடங்கு செய்வதற்கு நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆதிசங்கரர் புறப்பட்டார். அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். அந்த தெருவில் ஒரு கிருஷ்ண கோவில், சின்ன கோவில் தான், அதை பிரதிஷ்டை பண்ணிட்டு, அம்மா உங்களுக்கு மகன் மேல ஆசையும் அன்பும் வரபோதெல்லாம் உங்க வீட்டு வாசல்ல இருக்கிற கிருஷ்ணர் இருக்கார் பாருங்கோ, அவரை நீங்க பார்த்து கொள்ளுங்கள், அதனால அவரை நினைத்து என்னை மறந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஆதிசங்கரர் தன்னுடைய யாத்திரையில புறப்பட்டார். இந்தியாவை 3 தடவை சுற்றி வந்தார். ஞான கடலாக ஞானத்தை பொழிந்தார். அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போனோம். அதனால அந்த ஒரு கணத்துல தாயினுடைய அன்பு, மகனுடைய பாசம், இதெல்லாம் நினைக்க வேண்டும். கடைசியில அம்மா இறந்து போன போது மாத்ரு பஞ்சகம் என்று 5 வார்த்தைகள், 5 பாடல்கள்னாலே ஆதிசங்கரர் தன்னுடைய அம்மா மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை தாய்மார்களுக்கும் ஒரு ட்ரிபியூட். விவேகானந்த கேந்திரத்தில் ராமாயண தரிசனத்துக்கு மேல பாரத மாதா சதனம் என்று வைத்திருக்கிறோம். அது தாயினுடைய பெருமையை,
தாய் எப்படி குழந்தையை உருவாக்குகிறாள் என்பதை பற்றிய அந்த கண்காட்சி அதனுடைய வாசல்ல ஆதிசங்கருடைய மாத்ரு பஞ்சகத்தை அப்படியே அர்த்தத்தோடு எழுதி வச்சிருக்கோம். அதை பார்த்தாவது குழந்தைகள் தங்களுடைய அம்மாமார்களை மரியாதையுடன் நடத்த, மாத்ரு தேவோ பவ என்ற வேத வாக்கியத்தை வாழ்க்கையில நிறைவேற்ற, அம்மா உயிரோடு இருந்தால் அவளை காப்பாற்றணும், அம்மா செத்து போன அவளை நினைக்கணும். அம்மாவினுடைய அன்பு தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை அன்புக்கும் அடிப்படை. அதனால மெட்டர்னல் டிப்ரைவேஷன் ரீஅசஸ்ன்னு ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்கார். அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு அந்த ஹார்மோனல் சிஸ்டமே எப்படி வத்தி போகும். அம்மா ஒரு குழந்தைய தோள் மேலே போட்டு மடியில் உட்காத்தி வச்சு அந்த குழந்தைய கொஞ்சினாதான் அந்த குழந்தையோட ஹார்மோனல் சிஸ்டம் அதனுடைய ஜீரண உறுப்புகள், அதனுடைய அன்பு, அதனுடைய எல்லா விதமான உணர்ச்சிகளும் வருவதற்கு அந்த அம்மா தான் அந்த தோளில் போட்டுட்டு குழந்தைகளை தட்டி கொடுத்து, மடியில் போட்டு குழந்தைய தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறா பாருங்கோ. அதுல இருந்து தான் அந்த குழந்தையோட என்டையர் பாடி கெமிஸ்ட்ரியே உருவாகிறது அப்படின்னு மெட்டர்னல் டிப்ரைவேஷன் ரீஅசஸ்ன்னு ஒரு புத்தகம் வாங்கினேன். அப்போ இந்த தாய் ஒரு குழந்தைக்கு வயிற்றுக்குள்ள மட்டும் இருத்து வாழ்க்கை கொடுக்கல, மடியில போட்டு தோல்ல போட்டு அப்படி வாய்ப்பை கொடுக்கின்றாள். அதனால அந்த ஆதிசங்கரருடைய மாத்ரு பஞ்சகம் ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம். அதை வாய்ப்பு கிடைக்கிற போது நம்ம முழுக்க பார்ப்போம். வீட்டு வாசலில் கிருஷ்ணர் கோவில் ஒன்றை நிறுவி தன் நினைவில் வரும்போதெல்லாம் கிருஷ்ணர் சிலையை பார்க்கும்படி கூறிவிட்டு புறப்பட்டார். இந்த வீட்டு வாசல்ல இந்த கிருஷ்ணர் சிலையை வைக்கிறதுல ஒரு பெரிய அர்த்தம் உண்டு. சாந்திபனி ஒரு முனிவர், அவருக்கு கிருஷ்ணர் நிறைய சேவை செய்கிறார். அந்த சாந்திபனி முனிவர் கிருஷ்ணனுடைய சேவையை பார்த்து மகிழ்ந்து, அப்பா கிருஷ்ணா, உனக்கு உலகத்துல இன்னும் பெற வேண்டியது எதுவுமே பாக்கி இல்லை, எல்லாத்தையும் அடைஞ்ச உனக்கு என்னப்பானா வரம் தருவது, உங்ககிட்ட இல்லாத ஏதாவது தானே நான் கொடுக்க முடியும், உங்ககிட்ட என்ன இல்லை, உங்ககிட்ட தான் எல்லாம் இருக்கே என்று சாந்திபனி முனிவர் கேட்கின்றார். அப்ப கிருஷ்ணர் சொல்றார், நான் உயிரோடு இருக்கிற வரலையும் எங்க அம்மா கையால நான் சாப்பிட வேண்டும், தாயோடு அருகு வைப்போம் என்பதற்கு கிருஷ்ண பரமாத்மா தான் நேரிய பிரிவாகும். அதனால தேவகி அம்மா எத்தனையோ துன்பங்களுக்கு நடுப்புற கூட இந்த கிருஷ்ணர் உயிரோடு இருக்கிற வரலையும் அவனுக்கு தான் கையால சோறு போடணும் அப்படின்னு தான் உடம்பையும் அந்த உடம்போடு வருகின்ற துக்கங்களையும் அந்த கிருஷ்ணரை போற்றுவதனால் வருகின்ற இன்பத்தையும் அந்த கிருஷ்ணரை இழப்பதால் வரும் துன்பத்தையும் அத்தனையும் தாங்கி கொண்டு யசோதை தேவகி தன்னுடைய உடம்பை வைத்து கொண்டிருந்தார் என்று சாஸ்திரக்காரர்கள் எழுதுகின்றார். அப்போ ஒரு அம்மாவினுடைய தியாகம் எவ்வளவு பெரிய. அதனால கிருஷ்ணர் உடம்பை விட்டு போன பிறகுதான் அந்த தேவகி அம்மா தன்னோட உடம்பை விட்டு போனாலாம். அந்த மாதிரி உயிரோடு இருக்கவர்களையும் தான் குழந்தை தன் கையால் சாப்பிட வேண்டும் என்று அவ்வளவு துன்பத்தை. அப்பா, உலகத்துல பெரிய துன்பம் தெரியுமா? நமக்கு ரொம்ப வேண்டியவங்க செத்து போனதுக்கு பிறகு நான் உயிரோடு இருப்பதுதான் உலகத்துல பெரிய துன்பம். அந்த மாதிரி 3 துன்பத்தை நான் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கிறேன். NSP சார் என்று இந்து காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் அரவிந்த் நீலகண்டனுடைய அப்பா, அவ்வளோ ஸ்னேகம். சுவாமி மதுரானந்தர் என்று ஒரு மரிய மகான், எல் மகாதேவன் என்று என்னுடைய வைத்தியர், 3 பேர் அப்படி பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரியவர்கள். அந்த 3 பேரோட இழப்பதுக்கு அப்புறம் அப்ப நமக்கு பிரியமானவர்களை இழந்து விட்டு நம்ம உயிர் வாழ்ந்து என்ன சாதிக்க போறோம் என்று வாழ்க்கை வேலையே ஒரு வெறுப்பு வந்துடும். அந்த மாதிரி அந்த உலகத்துல மிகப்பெரிய துன்பம் நமக்கு பிரியமானவர்களை இழப்பது தான். அது ஒரு தடவை இல்லை, 3 தடவை எனக்கு வந்திருக்கிறது. அதெல்லாம் இருக்கட்டும், காலத்தினுடைய போக்கு. அப்படிதான் கடவுள் நம்ம உயிரோடு இருக்கிற போதே செத்துப்பான பரவாயில்லேன்னு பண்ணிடுவான் பகவான். அதெல்லாம் வேற இருக்கட்டும். தேவகி அப்படி வாழ்ந்தாள். அந்த ஆதிசங்கரனுடைய தாய் ஆரியாம்பிகை, என் குழந்தை எப்போ வருவான், என் குழந்தைய பார்க்கறதுக்காகவாவது என்னுடைய சாவு என்ற தருணம் எனக்கு எப்போ வரும், நான் செத்து போகிற போது வரேன்னு சொல்லியிருக்கான் இல்லையா, நான் சீக்கிரம் செத்து போனா என் பிள்ளை சீக்கிரம் வந்துடுவானே என்று அந்த தாய் தன்னுடைய. அதனால நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுது, மற்ற யாருடைய கடனை வேணாலும் திருப்பி கொடுத்துக்கலாம். மாத்ருரிணம், பித்ருரிணம், ஆச்சாரியரிடம், இந்த 3 கடனையும் திருப்பியே கொடுக்க முடியாது. என்னோட வாத்தியார், நான் ஒரு மக்குப்பிளாஸ்திரியா இருந்தபோது எனக்கு ஆனாவன் நான் கற்றுக் கொடுத்து நான் கற்றுக்கொள்ளாத போது
மிகுந்த பொறுமையோடு எனக்கு அறிவூட்டினார். அவருக்கு நான் பட்டிருக்கிற கடனை திருப்பி கொடுக்க முடியுமோ? என்னுடைய தாயை நான் அவ்வளவு காலால் உதைச்சேன், அவள் மடியிலேயே மலதளம் கழிச்சேன். அப்படிப்பட்ட தாய் தன்னுடைய துன்பத்தை பொறுத்து கொண்டு என்னை ஆதரித்தாள். அவளுக்கு நான் பட்டிருக்கிற கடனை திருப்பி கொடுக்க முடியுமோ? என்னுடைய தந்தை, அவருக்கு பட்டிருக்கிற கடனை நான் திருப்பி கொடுக்க முடியுமோ? மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம பட்டிருக்கிற கடனை திருப்பி கொடுத்துடலாம். தாய், தந்தை, ஆச்சாரியர் ஆகியோருக்கு பட்டிருக்கிற கடனை திருப்பியே கொடுக்க முடியாது என்று சாஸ்திரம் கதறுகின்றது. ஆகவே அம்மா உயிரோடு இருந்தா உயிரோடு இருக்கிற அம்மாவை, இறந்து போனா இறந்த தாயினுடைய நினைவை நாம் போற்றி மரியாதை செய்து அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நல்ல குணங்களை நம்ம கண்டோமோ அந்த நல்ல குணங்களை எல்லாம் வாழ்க்கையில பின்பற்றுவதுதான் உண்மையான மாத்ருபக்தி. நர்மதை நதிக்கரையில் தன்னுடைய குருவான பகவத் பாதர் என்பவரை அடையாளம் கண்டு கொண்டார். கோவிந்த பகவத் பாதர் என்ற பெயர். அந்த கோவிந்த பகவத் பாதருடைய குரு தான் கௌடபாதர் என்று வங்காளத்தில் இருந்தவர். அவரை தான் சொல்றாங்க புத்த மதத்துக்கும் அத்வைதத்துக்கும் ஒரு பெரிய லிங்கா இருந்தாருன்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் சொல்றாங்க புத்த மதமே அவருடைய எழுத்துக்களை பார்த்து தான் வந்தது அப்படின்னுட்டு. ஸ்ரீ ரங்கராஜன் எனக்கு கௌடபாதரின் அத்வைத்தம் அப்படின்னு ஒரு புஸ்தகமே வாங்கி கொடுத்தார். இப்படி இந்த கௌடபாதர் இந்தியாவினுடைய அத்வைத்த பாரம்பரியத்தில் ஒரு மிகப்பெரிய ஆச்சாரியர். அவருடைய சிஷ்யர். அவரை சாட்சாத் சுகபிரம்மத்தினுடைய சீடர் என்றே சொல்லுவார்கள். சுகபிரம்மத்தினுடைய குரு தந்தை வேதவியாசர். வேதவியாசருடைய குரு சாட்சாத் பராசரர். பராசரருடைய குரு சாட்சாத் பத்தி சக்தி. சக்தியினுடைய குரு சாட்சாத் வசிஷ்டர். வசிஷ்டருடைய குரு நாராயணன். நாராயணனுடைய குரு பரபிரம்மன். இப்படி சதாசிவ சமாரம்பம் அஸ்மதாச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் என்று சதாசிவருடைய குருவும் சீடனும் குழந்தையும் நாராயணன். நாராயணனுடைய சீடனும் குருவும் பிரம்மா. பிரம்மாவினுடைய மகனும் சீடனும் வசிஷ்டர். வசிஷ்டருடைய சீடனும் மகனும் சக்தி. சக்தியினுடைய மகனும் சீடனும் பராசரர். பராசருடைய மகனும் சீடனும் வேதவியாசர். வேதவியாசருடைய சீடனும் மகனும் சுகபிரமம். சுகபிரமம் கல்யாணம் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் தந்தைக்கு பின் மகன் என்ற பாரம்பரியம் மாறி குருவுக்கு பின் சீடன் என்று வந்தது. அவ்வளவு சுகபிரமத்தோட ஞானத்தெல்லாம் வாங்கி நமக்கு கொடுக்கின்ற மிக பெரியவராக கௌடபாதர். கௌடருங்கிறவர் வங்காளி. அப்படிப்பட்ட அந்த வங்காளியே அவருடைய சீடர் தான் கோவிந்த பகவத் பாதர். இந்த கோவிந்த பகவத் பாதரை பற்றியே புத்தகங்களே எழுதலாம். இந்த கோவிந்த பகவத் பாதர் இந்த பதஞ்சலியுடைய யோகசூத்திரத்துக்கு எழுதப்பட்ட பாஷ்யத்தெல்லாம் எப்படி தான் வாங்கி கற்றார் என்பதெல்லாம் மிகப்பெரிய கதை. அதெல்லாம் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அப்படிப்பட்ட இந்த கோவிந்த பகவத் பாதர் நர்மதை நதியில் ஒரு குகையில் இருந்தாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. கேதார்நாத்தில் ஒரு குகையில் இருந்தாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. சிதம்பரத்தில் ஒரு குகையில் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. நமக்கு இடம் தெரியாது. வெள்ளக்கட்டியினுடைய எந்த பக்கத்தை கடித்தா நமக்கு திதிப்பாக இருக்கும்? பரபிரம்மத்துக்கு இதுதான் இடம் அதுதான் இடம்னு உண்டா? எல்லா இடத்துலையும் இருக்கின்ற அந்த பரம்பொருள் போல அந்த கோவிந்த பகவத் பாதரை கேதார்நாத்லேன்னு சில பேர் சொல்கிறாங்க. நர்மதை நதிக்கரையிலேன்னு சில பேர் சொல்கிறாங்க. சிதம்பரத்துலேன்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அந்த கேதார் அந்த குருவை ஆதிசங்கரர் அடையறதுக்கு முயற்சி செய்தார். ஒரு குகையில் அவர் இருந்தார். யாரப்பா வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். உடனே ஆதிசங்கரர் நிர்வாண தசகம் என்று 10 பாடல்களில் நான் அழியும் உடல் அல்ல, அழியாத ஆத்மா, பஞ்சபூதங்கள் நான் அல்ல, பஞ்ச பிராணங்கள் நான் அல்ல, கர்மா நான் அல்ல, 3 தேகங்கள் நான் அல்ல, புண்ணியம் நான் அல்ல, பாவம் நான் அல்ல என்று அப்படியே இந்த பிரகதாரண்யோபனிஷதம் நேத்தின்னு சொல்லியிருக்கேன். அதை அப்படியே ஒரு 10 கவிதைகளாக பொழிஞ்சிருக்கிறார். அதில் ஒரு 6 தேர்ந்தெடுத்து தினமும் விவேகானந்த கேந்திரத்தில் சாயங்காலம் நிர்வாண ஷட்கம் என்று 6 பாடல்களாக கேந்திரத்தில் எல்லாரும் ஓதும்படியாக ஸ்ரீ ஏகநாத் ரானடே அவர்கள் உத்தரவு போட்டிருக்கிறாரு. அற்புதமான கவிதை.
அத்வைதத்தினுடைய மிக உச்ச நிலை. அப்படிப்பட்ட அந்த தசகத்தை ஆதிசங்கரர் பாடினார். வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது சரஸ்வதியை பற்றி பேசுகிற போது ஒருத்தனை இடம் போடுறதுக்கு அவன் வாயிலிருந்து வர ஒரு வார்த்தை போறோன்னு சோத்திரம் சொல்லுவேன். அப்படி ஆதிசங்கரருடைய அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்கோ, நான் அழியும் உடல் அல்ல, சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம், நான் ஆனந்த வடிவமான சிவ வடிவம், சிவம் சந்தம் அத்வைத்தம். அப்படிப்பட்ட அந்த சிவ வடிவம் நான் என்று சொன்ன உடனே குருவுக்கு ஆப்பாடா. குருவுக்கு எப்படி இருக்குமா, ஒரு தாய் பசுவுக்கு மடியில பால் ஊன்ற போது ஐயோ கண்ணுக்குட்டிக்கு வந்து இந்த பாலை குடிக்காதா, என்னுடைய மடியினுடைய கனம் குறையாதா அப்படின்னு அந்த தாய் பசு ஏங்குமா. கத்தாவின் மரம் போல கசிந்துருக வேண்டுவனே அப்படிங்கிறாரு திருக்கோற்றாலத்துல தேவர முனிவர். அப்படி ஒரு தாய் பசுவுக்கு ஞானத்தை வைத்து கொண்டு எப்படாப்பா தகுந்த பாத்திரம் கிடைக்கும், அந்த பாத்திரத்துல இந்த ஞானத்தெல்லாம் கொடுத்துட்டு நம்ம போய் சேருவோம் அப்படின்னு தாய் பசு காத்து கொண்டு இருக்குமா. அந்த மாதிரி குரு தன்னுடைய ஞானத்தை எல்லாம் எந்த சிஷ்டன்ட்ட கொடுப்பது என்று காத்திருப்பாராம். இந்த குழந்தை அப்படி அந்த 10 பாடலை சொன்ன உடனே அப்பாடா, என்னுடைய ஞானத்தை எல்லாம் வாங்கி உலகம் முழுக்க பரப்புவதற்கு ஒரு சீடன் வந்து சேர்ந்தான் அப்படின்னு அந்த கோவிந்த பகவத்பாதர் குகையை விட்டு வெளியில வந்தார். 2 பேரும் சந்திச்சாங்க. 2 பேருக்கு நடுப்புற ஒரு நர்மத நதி ஓடிட்டு என்று சொல்லுவார்கள். உடனே இவருடைய கமண்டலத்தை எடுத்து நீட்டினாராம். அந்த நர்மத நதி முழுக்க அந்த கமண்டலத்துக்குள்ள அடங்கித்தான். அந்த நர்மத நதியை கிராஸ் பண்ணி அந்த ஆதிசங்கரர் தன்னுடைய குருவினத்துக்கு இடத்துக்கு போய் சேர்ந்தார் என்று. இந்த மெராக்கிள்ஸுக்கெல்லாம் மகான்களுடைய வாழ்க்கையில பெரிய முக்கியத்துவம் கிடையாது. ஆனாலும் கூட பாமர மக்களுக்கு மிராக்கிள் தான் ரிலீஜன். அதனால உலகத்துல பல மதங்கள்ல வந்து அந்த மத தலைவர்கள் பெரிய அந்த மிராக்கள் இந்த மிராக்கள் அந்த அற்புதம் இந்த அற்புதம் படைத்தாங்க அப்படின்னுட்டு. அப்புறம் அந்த சுதாசேஷன் இருக்காங்களே, அதனால மிராக்கிள்ஸுக்கு உலக மத வரலாற்றுல இருக்கிற முக்கியத்துவத்தை பார்த்து இந்து மதத்தில் அற்புதங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. ஒரு 56 அற்புதங்கள் அவெல்லாம் தேர்ந்தெடுத்து எப்படி ஞான சம்பந்தருக்கு நதி விலகி வழிவிட்டது, எப்படி அப்பர் சுவாமி, இன்னைக்கு அப்பர் சுவாமிகளுடைய அவதார தினம், சமாதி தினம், அப்பர் சுவாமிகளை நினைப்போம். அந்த அப்பர் சுவாமிகளுக்கு சாப்பாடு போடுறதுக்காக திருப்பழனம் திருச்சோற்றுத்துறைன்னு ஒரு ஊர் சுவாமியே உண்டக்கட்டியை தூக்கிக்கிட்டு வந்து என் சிஷ்யம் பட்னி கிடக்கானே அப்படின்னு அவனுக்கு சாப்பாடு போட்டுதான். அப்படி இந்த ஆதிசங்கரருடைய மிராக்கள் வந்து அந்த நர்மத வந்து நதியை முழுவதும் தன்னுடைய கமண்டலத்தில் அடக்கினார். குரு சீடரை கண்டார். 2 பேருடைய வாழ்க்கையும் முழுமையடைந்தது. அது அடுத்த வாரத்தில் நமக்குரிய விஷயம். பாரத பண்பாட்டில் குருவருள் மிக முக்கியமானது. ஆச்சாரியவான் புருஷோ வேத. அப்போ ஒருத்தனுக்கு உண்மையா ஞானம் வேணும் அப்படின்னாக்க அவனுக்கு ஒரு ஆசிரியர் வேணும். ஏனென்றால் ஞானம் என்பது, இறையருள் என்பது புத்தகத்தை பார்த்து படித்து தெரிகிற ஏற்றறிவு இல்லை. கண்ணப்ப நாயனார் மாதிரி, நந்தனார் மாதிரி, கோரா கும்பர் மாதிரி அனுபவ அறிவு. அதுக்குத்தான் விஞ்ஞானம் என்று பெயர். விஞ்ஞானம்னா புத்தக படிப்பு இல்லை, சொல்லாராய்ச்சி இல்லை, எழுத்தாராய்ச்சி இல்லை, சாஸ்திரம் இல்லை. அது அனுபவ அறிவு. உலகம் முழுதும் பரம்பொருள் என்று அறிகின்ற அறிவு. அதை வந்து ஏற்றப்படித்து தெரிஞ்சுக்க முடியாது. அதனால ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்றவர்கள் புத்தக படிப்புக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. அந்த குருவருளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஒருத்தருக்கு குரு கிடைச்சிட்டா போறோம், வேற எதுவுமே கேட்காதே அப்படிங்கிறார் கபீர்தாசர். அப்படி அந்த குருவருள் இவருக்கு கிடைத்தது. அதனால நம்ம பண்பாட்டுல குருவினுடைய பெருமையை கொண்டாடுகிறார். ராமருக்கு என்ன ஏதாவது ஞானம் குறைச்சலா? சாட்சாத் நாராயணன். அவர் என்ன பண்ணார்? நம்ம குருவை மதிச்சாதான் உலகத்தில் இருக்கிற பாமர மக்கள் உயர்ந்தவன் எப்படி நடப்பானோ அப்படித்தானே பாமரன் மக்கள் நடப்பார்கள். அதனால நம்ம குருவை மதிச்சாதான் உலகத்தில் எல்லாரும் குருவை போற்றுவார்கள் என்று வசிஷ்டரை ஆசிரியித்து
அவரை குருவாக வணங்கினார். கிருஷ்ண பரமாத்மாக்கு என்ன ஞானம் ஏதாவது குறைச்சல? அவர் எதுக்காக சாந்திபனியும் கர்கரையும் போய் அணுகி ஞானத்தை பெற்றுக்கொண்டார்? உலகத்துல மக்கள் தன்னுடைய குருவை வணங்க வேண்டும். அதுக்காக கிருஷ்ண பரமாத்மா போன்ற பரமஞானியே அவரை கர்கரையும் சாந்திபனி முனிவரையும் ஆசிரித்தார். சிவபெருமான் எல்லா ஞானத்துக்கும் உறைவிடர். அவருக்கு என்ன ஞானவாப்தம் வாப்தம் அத்தைய வச்ச கர்மணி, உலகத்துல பெற வேண்டிய அறிவு எதுவுமே பாக்கி கிடையாது. அவர் எப்படி முருகர் பெருமானை போய் ஆசிரியித்து அந்த ஓங்கார உபதேசத்தை பெற்றார்? அப்போ உலகத்துல இந்த குரு அருள் என்பது எல்லாருக்கும் வேண்டும். இத சாட்சாத் சிவனும் ராமனும் கிருஷ்ணனுமே எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதனால பராசக்தி என்ன பண்ணினா, இந்த சஹஸ்ரநாமம் என்ற பெரிய ஸ்தோத்திரம் இருக்கின்றதே, 108 பாடல்கள், 1000 நாமங்கள், அதனுடைய சாரம் என்ன என்று சிவபெருமான் கேட்கின்றாள். ஸ்ரீராம ராம ரேமாத்திய ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே என்று சிவபெருமானே பராசக்தி குருவாக வந்து ராமநாமத்தை உபதேசித்தார். இதுல முக்கியமான விஷயம், அவரை என்ன கற்பித்தார் என்பது மட்டுமல்ல, பராசக்தி எல்லா ஞானத்துக்கும் இருப்பிடமாகிய பராசக்தி கூட குருவினுடைய பெருமையை உலகத்துக்கு உணர்த்துவதற்காக தன்னுடைய புருஷனையே குருவாக வரித்து அவரிடமிருந்து ஞானம் பெற்றாள். அதனால நம்ம வாழ்க்கையில எத்தனை குருமார்கள் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. சார், ரயில்வே ஸ்டேஷனுக்கு இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்றவர் நம்முடைய குரு தான். சார், நீங்க யோபாரதி படிக்கோ அப்படின்னு சொல்றவங்க நம்ம குரு தான். நமக்கு தெரியாத விஷயத்த சொல்லிக் கொடுக்குற அத்தனை பேரும் நமக்கு குரு தான். அத்தனை பேருடைய ஆக்க சக்தியால தான் நமக்கு ஏதோ கொஞ்சமாவது வாழ்க்கையில ஞானம் பெற்றிருக்கிறது. அத்தனை குருமார்களையும் நாம் வணங்க வேண்டும். அதனால குரு பூர்ணிமா என்று ஆவணி மாசத்து பௌர்ணமியை வந்து நம்ம பண்பாட்டில் குருவை வணங்குவதற்கு என்றே தீர்மானித்திருக்கிறோம். பிரம்மாவுக்கு நாராயணரே குரு, ராமருக்கு வசிஷ்டர் குரு, கிருஷ்ணனுக்கு சாந்தீபனி குரு, சிவனுக்கு முருகனே குரு. இப்படி பூரணமான ஞானமுடைய தெய்வீக புருஷர்களும் குருவின் பெருமையை மக்கள் மனத்தில் நிலைநிறுத்தும் பொருட்டு குருவை வணங்கினர். ஆதிசங்கரர் தன் குருவை சந்தித்து நன்மதை ஆற்றக்கரையிலா, பத்ரியாசிரமத்து குகையிலா, சிதம்பரத்திலா என்பது பற்றி விவாதங்கள் நடக்கின்றன. தெளிவாக தெரியவில்லை. ஆற்றை கடந்து குருவை அடைந்தார் ஆதிசங்கரர். அத்தகைய ஆதிசங்கரரை நாம் வழிபட்டு அவருடைய நூல்களை ஓதி முழுமை பெறுவோம். ஸ்மிருதி ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம். உலகத்திற்கு நன்மை செய்கின்ற சங்கரை நாம் வழிபடுவோமாக. இன்றைக்கு கேரள இலக்கிய வரலாற்றை நம்ம பார்க்கக்கூடியது துந்தத்தி எழுத்தச்சன் ஒரு பெரிய மகான். எழுத்தச்சன் அப்படின்னாக்க த ஃபாதர் ஆஃப் லிட்ரேச்சர்னு அர்த்தம். இலக்கியத்தின் தந்தை அப்படின்னு அர்த்தம். எழுத்தினுடைய அப்பான்னு அர்த்தம். இந்த எழுத்தச்சன் வந்து தன்னுடைய கவிதையெல்லாம் எழுதுவதற்கு கிளிப்பாட்டி என்று ஒரு வகை, ரொம்ப கண்டு கண்டன் இருக்கும் ஜனங்களே கண்டன் இருக்கும் தும்பவான் என்று எம்எஸ் பாடியிருக்காங்களே, ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த டியூன். அதெல்லாம் நான் சொல்ல வந்தது, இந்த துஞ்சத்தி எழுத்தச்சனை வந்து இந்த கிளிப்பாட்டு என்ற சொந்த கவிதையை தமிழ்நாட்டில் இருந்து தான் கற்றுக்கொண்டார் 2 இலக்கிய ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். நான் தேடி தேடி பார்த்தேன். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் என்எஸ்பிஸ் மாதிரி அறிஞர்களை இழந்ததனுடைய இழப்பு எனக்கு தெரிகிறது. இல்லாட்டா ஒரு வார்த்தையில் வேற எனக்கு பதில் சொல்லியிருப்பார். இந்த கிளிப்பாட்டுங்கிறது தமிழில் எங்கே இருக்கு, யார் பாடியிருக்கா என்று எனக்கு சொல்ல யாரும் ஆள் இல்லை. நான் தேடி பார்க்குறேன். துஞ்சத்து ராமானுஜன் எழுத்தச்சன் என்ற மலையாள கவி மலையாள கவியின் தந்தை போல போற்றப்படுகிறார். வியாசருக்கு வால்மீகிக்கு சம்ஸ்கிருதத்தில் எவ்வளவு மரியாதையோ, கம்பருக்கும் திருவள்ளுவருக்கும் தமிழ் இலக்கியத்தில் எவ்வளவு மரியாதையோ, துளசிதாசருக்கு ஹிந்தி இலக்கியத்தில் எவ்வளவு மரியாதையோ, ஞானேஸ்வரருக்கு மராட்டி இலக்கியத்தில் எவ்வளவு மரியாதையோ அவ்வளவு மரியாதை மலையாள இலக்கியத்தில் துஞ்சத்து எழுத்தச்சனுக்கு. அவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு நமக்கு தெரியாது. நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன்.
ஆர்தர் ஏதன்பர்க் வந்து இந்தியாவினுடைய பெருமை என்னன்னா, ரொம்ப மகத்தான காரியங்கள் செஞ்சவங்க தன்னுடைய படைப்புக்கு பின்னாடி, தன்னுடைய பணிக்கு பின்னாடி போய் ஒளிந்து கொள்வார்கள். அவங்கள பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க செஞ்ச வேலை தான் தெரியும். இந்த உலகம் முழுதும் கடவுள் மயம் என்று ஈஷாவாசிய உபநிஷதம், அந்த உபநிஷதத்தை எழுதின அந்த ரிஷிகிட்ட போய் நீங்கள் யாரு, கீழே என்ன பேர் போடுறது அப்படின்னு கேட்டால், நாராயணனே எழுதினான்னு போடுங்க சுவாமி அப்படிங்கிறார். அந்த மாதிரி இதை பற்றி அந்த ஆர்தர் ஐதன்பர்க் சொல்கிறார். ஒரு தாவோ ஆகட்டும், ஒரு ஆதிசங்கரர் ஆகட்டும், ஒரு புத்தர் ஆகட்டும், இவங்கெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் தங்களை வெளிப்படுத்தி கொள்ளலை, தங்களுடைய படைப்பை மக்கள் முன்னாடி வைத்தார்கள். அதுக்கு பெரிய உதாரணம் அண்மை காலத்தில் வாழ்ந்த ஸ்ரீமான் ஏகநாத ரானடைய அவர்கள் தான். ஒரு சின்ன கோவிலில் டியூப்லைட் போட்டால் அந்த டியூப்லைட்லேருந்து வெளிச்சமே வராத அளவுக்கு பெரிய பெரிய கொட்டை எழுத்தில் இந்த அளவுக்கு விளக்கை வாங்கி கொடுத்தவன் குண்டூர் குபிசாமின்னு பெருசாக எழுதுறான். அப்படிப்பட்ட உலகத்தில் இந்த இன்ஜினியரிங் மார்வல் ஆஃப் த செஞ்சுரி, இந்த நூற்றாண்டின் பொறியியல் அற்புதம் அப்படிங்கிற அந்த பாறை நினைவாலயத்தை கட்டின ஸ்ரீ ஏகநாதனுடைய எந்த இடத்துலையும் தாம் பேரை போட்டுக்கல. அதனால அந்த தியாக பாரம்பரியம் வந்து ஆசியா கண்டத்தினுடைய மிகப்பெரிய பண்பாட்டு சொத்து அப்படிங்கிற ஆர்தர் ஐதன்பர்க். எவ்வளவு பெரிய தியாகம். அதனால அந்த துஞ்சத்து எழுத்தத்தினுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு ரொம்ப குறைச்சதான் தெரியும். அவர் 1425 முதல் 1625 வரை ஏதோ ஒரு காலத்தில் வாழ்ந்திருக்கார். திருக்கண்டியூர் என்ற ஊரில் நாயர் குடும்பத்தில் பிறந்தார். அத்தியாத்ம ராமாயணம் என்ற நூலை எழுதினார். பாரதத்தினுடைய மொழிகளில் ராமாயணத்தினுடைய வரலாறை பார்த்தா வால்மீகி ராமாயணத்தை விட அத்தியாத்ம ராமாயணத்துக்கு தான் ஜாஸ்தி இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. இந்த சுத்த பிரம்ம பராத்பர ராம் என்று லக்ஷ்மணாச்சாரியா எழுதி ராமகிருஷ்ண மடத்தில் கோடி கோடி பேர் பாடுறாங்களே, அது கூட அத்தியாத்ம ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டது தான். அதனால தியாகராஜ சுவாமிகள் தினம் அத்தியாத்ம ராமாயணத்தை தான் ஓதுவார். அந்த மாதிரி கிருத்திவாசருடைய வங்காளி அத்தியாத்ம ராமாயணம், துளசிதாசருடைய ஹிந்தி அத்தியாத்ம ராமாயணம், இதெல்லாம் இந்த அத்தியாத்ம ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டது. வால்மீகி அடிப்படையாக கொண்டதுன்னா ஜாஸ்தி கம்பன் தான். மற்றவங்க எல்லாருமே இந்த அத்தியாத்ம ராமாயணம் என்ற சம்ஸ்கிருத நூலை தான் அடிப்படையாக கொண்டிருக்கிறார்கள். ராமா என்ற அண்ணனிடம் எழுத்தத்தின் பாடம் பெற்றார். குருகுல முறையில் கல்வி கற்றார். தமிழ்நாட்டிலும் ஆந்திராவிலும் பயணம் பெற்றார். அந்த காலத்தில் வந்து தமிழ்நாடு ஆந்திராங்கிற பேதங்கள்லாம் ரொம்ப கிடையாது. அதனால் தமிழ் இலக்கியத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் சம்ஸ்கிருத் லிட்ரேச்சரை பற்றி தனியாக பிஹெச்டியே பண்ணலாம். அது மாதிரி சட்டம்பி சுவாமிகள், அந்த மாதிரி துந்தச்சி எழுச்சன், அவங்கெல்லாம் தமிழ் லிட்ரேச்சருக்கு எவ்வளவு வந்து தேங்க்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, தமிழ் இலக்கியத்துக்கு எவ்வளோ நன்றி சொல்லியிருக்காங்கன்னாக்க, உண்மையை சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் அந்த காலத்தில் வித்தியாசமே கிடையாது. நாராயணகுரு ஒரு பெரிய தமிழ் ஸ்காலர். அவர் வந்து நம்முடைய பாடல்களையெல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறார். அவருடைய மொழிகள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட அந்த வேற்றுமை அற்ற ஒரு காலம் அது. தமிழ்நாட்டில் ஆந்திராவிலும் பயணம் பெற்று கல்வி கற்றார். வேதாந்தம், சாங்கியம், யோகா ஆகிய சாஸ்திரங்களையும் புராணங்களையும் கற்றார். சம்ஸ்கிருதம், மலையாளம், தமிழ் ஆகிய மொழிகளில் மதம் சாராத நூல்களும் அவருக்கு தெரிந்திருந்தன. படிப்படியாக இலக்கியத்தினுடைய வளர்ச்சியில் வேர்ல்டு லிட்ரேச்சர், பொருளாதாரம், சமூகியல், விஞ்ஞானம், இப்படிப்பட்ட டைரக்டாக மதம் சாராத கருத்துக்களும் வர ஆரம்பிச்சன. அவர் அதிகம் கையாண்ட கிளிப்பாட்டு என்ற கவிதை சந்தம் தமிழ்நாட்டில் அதிகம் பரவி இருந்ததாக ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதை பற்றி நான் இன்னும் படிக்க வேண்டியது ரொம்ப பாக்கி இருக்கு. அதனால் இந்த கிளிப்பாட்டு எங்கே இருந்ததுன்னு நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். பல ராமாயண நூல்களை எப்படி படித்திருந்தார். சாகித்ய அகாடமியில் 3 கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்காங்க. ராமாயணா அண்ட் ஏஷியன் வேரியேஷன்ஸ்னு ஒன்று, ராமாயணா இந்தியன் லிட்ரேச்சர்னு ஒன்று, ராமாயணா அண்ட் ஃபோக் அண்ட் ரூரல் ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒன்று. அதில் பார்த்தா இந்தியாவில் எத்தனை ராமாயணம், 1000 ராமாயணம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ராமாயணத்தெல்லாம் நிறையா படித்தார். இவர் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தார்.
குஞ்சன் பரம்பு என்ற ஊரில் அவர் பணிபுரிந்திருக்கக்கூடும். இந்த ஊர் திரூர் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் இருக்கிறது. இந்த திரூருக்கும் ராமகிருஷ்ண மடத்தினுடைய தலைவராக பேரறிஞராக விளங்கினாரே சுவாமி ரங்கநாதானந்தா, அவருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. கவிஞராகவும் நீதி போதகராகவும் தத்துவ அறிஞராகவும் அவர் விளங்கினார். வாழ்வின் பிற்காலத்தில் துறவியானார். அவர் எழுதிய ஒரு நூலுக்கு சிந்தாரத்னம் என்று பெயர் வைத்தார். சித்தாரத்னம் அவருடைய மகள் பேர்னு சில பேர் சொல்றாங்க, மருமகள் பேர் என்று சொல்லுகிறாங்க. 13 வீடுகள் கட்டி சித்தூர் என்று வடக்கு கேரளாவில் பிராமணர்களுக்கு தானம் கொடுத்தார். ஒரு வீட்டில் அவருடைய பாதுகைகள், கமண்டலம், அவருடைய நினைவு சின்னங்கள் போற்றி வைக்கப்படுகின்றன. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் எழுதிய நூலாலே புகழ் பெறுகிறது. ராமாயணத்தை எழுதினார், அத்தியாத்ம ராமாயணம்னு பேரு. சொந்தத்தை எழுத்தச்சுன்னு சொன்னாலே ராமாயணம் தான் பேர் வரும். அந்த ராமாயணத்தில் ஒரே ஒரு நகைச்சுவை காட்சி. ராமர் காட்டுக்கு போகிற போது சீதையை அழைத்து கொண்டு போக மாட்டேன் என்று சொல்லிவிடுகிறார். அப்போ சீதை கேட்குறா, உலகத்தில் எத்தனையோ பேர் ராமாயணம் எழுதியிருக்கிறீங்க, இந்த மலையாள ராமாயணத்தில் மட்டும் என்னை ஏன் அழைத்து கொண்டு போக மாட்டேன் என்று சொல்லுகிறீர்கள்? இந்த ராமாயணத்தில் மட்டும் ஏன் இந்த வேறுபாடு? இந்த ராமாயணத்திலையும் என்னை காட்டுக்கு அழைத்து கொண்டு போக வேண்டுமே என்று வற்புறுத்துகிறார் என்று பாதி நகைச்சுவை பாதி யதார்த்தமாக ஒரு சம்பவம் வருகின்றது. இதை பற்றி கபிலாவாத்யாயன் என்ற ஒரு அறிஞர் சொல்லுகின்றார். இந்த ராமாயணம் இருக்கிறதே, இது ஒவ்வொரு யுகத்திலையும் திரும்ப 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 வருகிறது. நம்ம வாழ்க்கையில துக்கம் வரும். இந்த துக்கம் வந்தால் என்ன பண்ணணும்? திருப்பி சுகம் வரணும்னு ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். சுகம் வந்ததுன்னா என்ன பண்ணணும்? திருப்பி துக்கம் வரும்னு நம்மை கொஞ்சம் அமைதிப்படுத்திக் கொள். துக்கேஷு அனுபவிக்கிறமனா சுகேஷு விகதஸ்பிருக வீத்தராக பய குரோத ஸ்திததீஹி முதிவிச்சதி. நம்ம துன்பம் வந்த போது இன்பம் வரும் என்று நினைத்து நம்ம எழுப்பி கொள்ள வேண்டும். ரொம்ப இன்பம் வந்ததுனாக்கா துள்ளி குதிக்காம துன்பம் வரும்னு கொஞ்சம் அடங்கி இருக்க வேண்டும். இப்படி இந்த சமத்துவம் யோக உச்சத்தே, இதுதான் சித்த பிரஜன் என்று பெயர் என்று சொல்லுகிறார். இந்த துன்பத்தை எழுத்த சென்றவுடைய ராமாயணத்துல இந்த காட்சி நகைச்சுவை யதார்த்தம் ரெண்டும் கொண்டது. அடுத்த வாரம் நம்ம ஆதிசங்கரர் குருவை சந்தித்தது. குருவினுடைய அந்த ஆன்மீக பாரம்பரியம், இலக்கிய பாரம்பரியம், பத்தந்திரி யோக சூத்திரம், பாணினி இவற்றை அவர் கற்ற பாரம்பரியம், அப்புறம் துன்பத்தை எழுத்தச்சனுடைய ராமாயண பணி, இதையெல்லாம் பற்றி அடுத்த வாரம் பார்ப்போம். ஸ்ரீராமகிருஷ்ணர் அருளினாலே என்னுடைய வாழ்க்கையும் எல்லா நன்மைகளும் பெற வேண்டும். நேற்று இன்று அப்பருடைய சமாதி தினம். மகாபக்தர் அப்பர். அப்பருடைய நூல்களை ஒரு தடவை படிக்கவே முடியாது. ஒரு தடவை படித்து முடித்தா திருப்பி படிக்க வேண்டும் என்ற ஆசை வரும். அப்படிப்பட்ட அவருடைய பக்தி நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும். தொந்தத்தி எழுத்தச்சனுடைய பக்தி நமக்கு கிடைக்க வேண்டும். ஆதிசங்கரருடைய ஞானம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஸ்ரீராமகிருஷ்ணருடைய திருவடியிலே நமஸ்காரம் செய்து விடைபெறுகின்றேன். அன்பு, நன்றி, நமஸ்காரம்.